மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கோடி அற்புதர் சுரண்டை புனித அந்தோனியார் திருவிழாவின் 10ஆம் நவநாளை சிறப்பிக்கும் வண்ணம் நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய நமது பாளை மறைமாவட்ட பின் அகாடமி இயக்குனர் அருட்தந்தை மைப்பா சேஸ்ராஜ் அவர்களையும், சேர்ந்தமரம் பங்குத்தந்தை அருட்திரு ஜெகன்ராஜா அவர்களையும், இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற இறை சமூகத்தையும், இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனை மற்றும் புனித வின்சென்ட் டி பால் சபை சார்பாக வரவேற்பதில் மனம் மகிழ்கின்றோம். இன்றைய நவநாளின் மறையுரை சிந்தனையாக தம் நாவை அடக்குபவர் வெற்றி பெறுவர் என்பது குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம்
நீதிமொழிகள் நூலின்படி இருதயத்தில் ஞானமுள்ளவன் கடவுளின் கட்டளைகளை ஏற்றுக்கொள்வான். யாராவது நல்லவற்றை செய்ய வேண்டும் என கூறினால் அறிவாளி அதற்கு கீழ்ப்படிவான். அறிவில்லாதவனோ தம் நாவை அடக்காமல் வீண் வாதம் செய்து துன்பத்தை தேடிக்கொள்வான். தம் நாவை அடக்காத அறிவில்லாதவர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளோ அவர்களுக்கு தண்டனையாக மாறுகின்றது. தம் நாவை அடக்குவோர் அமைதியாக இருந்து புதியவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். நல்லவர்களின் வார்த்தை சுத்தமான வெள்ளியை போன்றது. தீயவனின் எண்ணங்களோ பாழடைந்த வீட்டிற்கு ஒப்பாகும். எனவே நாமும் நம் நாவை அடக்கி தூய்மையான வழியில் வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இன்று நம்மோடு இத்திருப்பலியில் சேவியர் சில்வியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து தேவாசீர்வாதத்தோடு வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாக இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வீட்டிலே சமாதானம் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்றும் டிரைவர் தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குலத்தை சார்ந்த பகவதிக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றும் முத்துமாலை அவர்களது வாய் நோய் நீங்க வேண்டும் என்பதற்காகவும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஜெபிக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாளை சிறப்பு செய்கிற சபையாரை இறைவன் நிறைவான முறைகளே ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் உடல் உள்ள சுகத்தோடு சிறப்பான முறைகளே வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் அனைத்து விதமான காரியங்களிலும் ஆண்டவருடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நாமும் கூட சிறப்பான முறையிலே இந்த திருநாட்களை நவநாட்களாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனவே தன்னுடைய குருத்துவத்திலே 25 ஆண்டுகள் வெள்ளி விழா என்று சொல்வார்கள். எனவே அந்த குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடும் பொருட்டு தந்தை மைப்பா சுயஸ்ராஜ் அடிகளார் அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த திருவிழாவிலே அவரை ஒரு வெள்ளி விழாவினுடைய 25 ஆண்டு குருத்துவத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நாம் அழைத்திருக்கிறோம். அவர்களோடு இணைந்து நமது பாசத்திற்குரிய தந்தை ஜெகன்ராஜ் அடிகளார் அவர்கள் நம்முடைய எல்லா மகிழ்ச்சியிலும் உடனிருக்க விருப்பப்படுகின்ற தந்தை இந்த திருநாட்களிலும் கூட சிறப்பாக எந்த நாள் வருவது என்று சரியாக தீர்மானிக்க முடியவில்லை. பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே ஆயரவர்களுடைய அந்த வைப்பு பணி சந்திப்பு எல்லாம் முடித்துவிட்டு இந்த நாளிலே நம்மோடு இணைந்து வந்திருக்கிறார்கள். எனவே பாசத்திற்குரிய தந்தையர்களுக்காகவும் இன்னும் சிறப்பான முறையிலே இந்த திருவிழாவிற்காகவும் நாம் கண்களை மூடி நம்முடைய இதே பகுதியிலே கரம் குவித்து சிறப்பாக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, சிறப்பாக இதோ இந்த திருவிழா நாட்களை உமது பாதத்திலே 13 நாட்களாக ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். இதில் குறிப்பாக 9 நாட்களாவது உமது திருப்பாதம் தேடி வருவோம். தேடி வந்து கேட்ட விண்ணப்பத்தை, கேட்ட ஆசீர்வாதத்தை நிறைவான முறையிலே நீர் பெற்றுக்கொள்ளச் செய்வீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நீர் தாமே எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி இருக்கிறீர், உறுதிப்படுத்தி இருக்கிறீர். எனவே உம்மை தேடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த அன்பு குழந்தைகள் வேண்டி விரும்பி நிற்கிற அந்த அருளையும் ஆசிரையும் நிறைவான முறையிலே தாரும், தொடர்ந்து வழிகாட்டும். உமது பேரின்பம், உமது பெருங்கருணை இந்த நாட்களில் எங்களை வழிநடத்துவதாக. வருகிற திரு நாட்களிலும் உம்முடைய பேராற்றல் எங்களை வழிநடத்துவதாக. உம்முடைய சித்தம், உம்முடைய திருவுளம் நிறைவேறுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமாக. உமது மாட்சி, உமது புகழ் உயர்வடைவதற்கு நாங்கள் உழைப்போமாக. தொடர்ந்து எங்களோடு இருந்து இந்த வருகிற ஆண்டு முழுவதும் உமது பெருங்குடையாலும் பேராற்றலாலும் வழிநடத்த அருள் தருவீராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த தெய்வீக அருள் நம்மை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைநல் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கம் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. சிறிய நெருப்பானது பெரிய காட்டையை கொளுத்தி அழித்து விடுகிறது. அதுபோல இந்த சிறிய நாவானது பொய் பேசுதல், அவதூறு கூறுதல், பெருமை பேசுதல், உடன் இருக்கும் நண்பர்களை கேலி கிண்டல் பேசுதல், மற்றவர்களை குற்றப்படுத்தி மட்டப்படுத்தி பேசுதல், கடவுளையே சபித்தல் என்ற அனைத்து வகையான குற்றங்களுக்கும் மூல காரணமாய் அமைந்து விடுகிறது. எனவே தம் நாவை அடக்கி இறைவனில் குற்றமற்ற பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இந்த முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 8 முதல் 10 முடிய, தொடர்ந்து 13, 14, மேலும் 17 தொடங்கி 21 வரை. ஞானமுள்ளோர் அறிவுரைகளை மனமாற ஏற்பர், பிதற்றும் மூடரோ வீழ்ச்சியுறுவர். ஞானமாக நடந்து கொள்வோர் இடையூறின்றி நடப்பர், கோணலான வழியை பின்பற்றுவோரோ வீழ்த்தப்படுவர். தீய நோக்குடன் கண்டிப்போர் தீங்கு விளைவிப்பர், பிதற்றும் மூடரோ வீழ்ச்சியுறுவர். விவேகமுள்ளவரின் சொற்களில் ஞானம் காணப்படும், மதிக்கட்டவர்களின் முதுகிற்கு பிரம்பே ஏற்றது. ஞானமுள்ளோர் அறிவுரையை தம்மகத்தே வைத்திருப்பர், மூடர் வாய் திறந்தால் அழிவு அடுத்து வரும். நல்லுரையை ஏற்போர் மெய் வாழ்வுக்கான பாதையில் நடப்பர், கண்டிப்புரையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர். உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர், வசைமொழி கூறுவோர் மடையர். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும், தம் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர். நல்லாரின் சொற்கள் தூய வெள்ளிக்கு சமம், பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம். நல்லாரின் சொற்கள் பிறருக்கு உணவாகும், செருக்கு நிறைந்தோரின் மதிக்கேடு அவர்களை அழித்துவிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கருவியாக வாட வினையினே, ஆயுளெல்லாம் அவர் வழியினிலே.
இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். பாவத்தில் தம்மை உட்படுத்தும் உள்ளம் அசுத்தமாகும். எனவே திடமான நம்பிக்கையை இறுதி வரை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் பங்காளிகளாக வாழ இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 7 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது. என் பலிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 5, இறை வார்த்தைகள் 37. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 5, இறை வார்த்தை 37. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி, நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர்
புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு நமது பங்கு திருவிழாவில் எப்பொழுது கலந்து கொள்ளலாம் என்பது குறித்து ஐயமாகவே இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக சுரண்டை அந்தோணியார் திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வில் இன்றைய நாளில் நவநாள் திருப்பலியில் இணைந்து இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 13 நாட்களும் விவிலியத்தின் இறை வார்த்தைகளில் தேர்ந்தெடுத்து 13 சிந்தனைகளை மறையுரைகளாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாளின் நவநாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை நீதிமொழிகள் புத்தகம் 10வது அதிகாரத்தில் இருக்கிற இறை வார்த்தைகள். இன்னைக்கு என்ன தலைப்பு? தம் நாவை அடக்குவோர் வெற்றி பெறுவர். அப்போ நம்மெல்லாம் வெற்றி பெறுவோமா, வெற்றி பெற மாட்டோமா? சொல்லுங்க, நாமெல்லாம் வெற்றி பெறுவோமா? இவ்வளவு அமைதியையும் சந்தேகத்தையும் பார்த்தா நாம் நாவை என்ன செய்கிறதில்ல, அடக்கிறதில்ல. சரி, ஆனால் நாவு குறித்து அகில உலக திரு அவையில் முதன்மையானவராக போற்றப்படுகிற புனித அந்தோணியாரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அந்தோணியார் திருவிழாவில் இன்றைய நாளின் மறையுரை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மைய பொருள். ஏன்னா அந்தோணியாருக்கென்று நாம் பல மன்றாட்டு மாலைகள் ஜெபிக்கிறோம். அதில் 35வது மன்றாட்டு மாலையில் அந்தோணியாரை புகழ்ந்து பாடுகிற பொழுது நாம் சொல்லுகிறோம், நன்னாக்கு அழியாத நற்றவரான புனித அந்தோணியாரே, சொல்லுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்படிப்பட்ட அந்தோணியார்? நன்னாக்கு அழியாத நற்றவரான புனித அந்தோணியாரே. இப்போ அந்தோணியார் கோயிலில் இருக்கிற நமக்கு எதற்காக இந்த மன்றாட்டு மாலை என்பது தெரியும். அந்தோணியாரின் மன்றாட்டு மாலையில் 35வதாக இருக்கக்கூடிய இந்த வரி ஏன் சேர்க்கப்பட்டது என்று தெரியும். எதற்காக? அந்தோணியாருடைய நாவு என்ன செய்யலை, அழியவில்லை. 1231ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்தோணியாருடைய விண்ணக பிறப்பு அன்றுதான் அவர் இறக்கிறார். ஆகஸ்ட் 15 பிறக்கிறார். ஜூன் 13 மண்ணகத்தில் இறந்து விண்ணகத்தில் பிறக்கிறார். எனவே பதுவா நகரில் அந்தோணியாருடைய திருவுடல் அடக்கம் செய்யப்படுகிறது. எப்போ? 1231ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி. பிறகு அந்தோணியாருடைய நாவு மட்டும் அழியாமல் இருக்கிறது என்பதை எப்பொழுது கண்டுபிடித்தார்கள்? எத்தனை வருஷத்துக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சாங்க? அது தெரியாம போச்சே. நன்னாக்கு அழியாத நற்றவர்னு சொன்னோம். ஆனால் எப்போ அழியா நாவை கண்டுபிடித்தார்கள்? 32 ஆண்டுகள் கழித்து 1263வது ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையினுடைய துறவற அவை தலைவர் பொனவெஞ்சோருடைய தலைமையில் அந்தோணியாருடைய உடலை மீண்டும் தோண்டி எடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். எத்தனை வருஷம் கழிச்சு? 32 வருஷம் கழிச்சு புதைக்கப்பட்ட அந்தோணியாரின் உடலை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக பதுவா நகரில் தோண்டுகிறார்கள். அப்பொழுது அந்தோணியாருடைய எலும்புகள் மட்டும் அங்கே இருக்கின்றன. சரி, வழக்கமாக 32 வருஷம் கழித்து உடம்புலாம் சதை பகுதியெலாம் என்ன செஞ்சுருக்கோம், அழிஞ்சிருக்கும். எலும்பு மட்டும் அப்படியே இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் சில ஆண்டுகள் கழித்தால் எலும்பும் என்ன செஞ்சிடும், மக்கி போகும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆச்சரியம், அந்த எலும்புகளுக்கு மத்தியிலேயே அந்தோணியாருடைய அழியாமல் சதையாக அப்படியே இருந்தது. எத்தனை வருஷம் கழிச்சு? 32 வருடங்கள் கழித்து அந்தோணியாருடைய நாவு அழியாமல் இருக்கிறது. அப்பொழுதுதான் பொனவெஞ்சர் சொல்லுகிறார், ஓ ஆசி பெற்ற நாவே, எப்போதும் நீ கடவுளை புகழ்ந்தாய், மற்றவரையும் கடவுளை புகழச் செய்தாய். எனவே நீ அழியாமல் இருக்கிறாய், நன்னாக்கு அழியாத நற்றவரே வாழ்க என்று புனித பொனவெஞ்சர் சொல்லுகிறார். எனவே பொனவெஞ்சர் சொன்ன அந்த வார்த்தையைத்தான்
நாம் அந்தோணியாருடைய மன்றாட்டு மாலையில் என்ன செய்திருக்கிறோம்? சேர்த்து வைத்திருக்கிறோம். அந்தோணியாருடைய நாவு அழியாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அதுக்கு தான் புனவஞ்சர் ஒரு காரணம் சொல்றார். என்ன காரணம்? ஏன் அந்தோணியாருடைய நாக்கு அழியல? அந்தோணியாருடைய நாக்கு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய நாக்கு ஆண்டவரை புகழ்ந்தது மட்டுமல்ல, அடுத்தவர்களுடைய நாவும் ஆண்டவரை புகழ்வதற்கு இந்த நாவு கருவியாக இருந்தது. நம்ம சில நேரம் கிராமங்களில் யாராவது தகாத வார்த்தைகள் பேசினாலோ, இல்லை அடுக்காமல் பேசினாலோ, இல்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பொய் சொன்னாலோ, பொய் சொல்லாத, அடுக்காமல் பேசாத, உன் நாக்கு என்ன செஞ்சிடும்? அழுகி போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்த பிறகு எல்லாம் அழியத்தான் போகுது. ஆனால் எல்லாம் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறத உயிரோடு இருக்கிற பொழுது நாம் என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. உன் உடல் அழிஞ்சு போயிடும், உன் மூளை அழிஞ்சு போயிடும், கை அழிஞ்சு போயிடும் அப்படிலாம் நாம் என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. என் இதயம் கூட அழுகி போயிடும் அப்படி சொல்றதில்ல. ஆனால் நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் அழுகி போய்விடும் என்று உயிரோடு இருக்கிற பொழுதே நாம் எதை சொல்லுகிறோம்? நாவைத்தான் சொல்லுகிறோம். உன் நாக்கு அழிஞ்சு போயிரும், அழுகி போயிரும், புழுத்து போயிரும், நீ இப்படி என்ன செய்யாத, பேசாத அப்படின்னு சொல்கிறான். அந்தோணியாருடைய நாவு உடல் முழுவதும் அழிந்தாலும் நன்னாக்கு அழியாத நற்றவராய் அவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறார் என்று பொருள். சீராக்கிய ஞானம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுங்க. சீராக்கிய ஞானம் 51வது அதிகாரம் 22வது வசனம். கடவுள் அந்தோணியாருக்கு பரிசாக கொடுத்த நாவை, கொடையாக கொடுத்த நாவை, ஆசீர்வாதமாக கொடுத்த நாவை அந்தோணியார் எப்படி ஆண்டவருடைய மகிமைக்காகவே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை சீராக்கிய ஞானம் 51ஆம் அதிகாரம் 22வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க. ம் 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 ஆண்டவரே, எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். எனவே ஆண்டவர் எனக்கு பரிசாக கொடுத்த நாவை கொண்டு நான் அவரை புகழ்வேன். அப்போ சீராக்கிய ஞானம் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்ன? ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். நாவை மட்டுமல்ல, என் உடல் முழுவதையுமே ஆண்டவர் எனக்காகத்தான் கொடுத்திருக்கிறார். இந்த மண்ணிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால தான் கல்லறையில் அடக்கம் செய்கிற பொழுது சொல்றோம், மண்ணிலிருந்து தோன்றினாய் எங்கேயே போவனே, மண்ணுக்கே போயிருவ, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் அந்தோணியாருடைய நாவு மண்ணோடு மண்ணாக போகவில்லை, அது மக்கி போகவில்லை, அழுகி போகவில்லை, அழியாமல் நிறைக்கிறது. இத்தனை 1000 ஆண்டுகள் கழித்தும் கூட அந்தோணியாரின் நாவு அழியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? பொனவெஞ்சர் சொன்னார், ஓ பரிசுத்தமான நாவே, நீ ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தாய், அடுத்தவர் புகழ்வதற்கும் கருவியாய் இருந்தாய், எனவே நன்னாக்கு அழியாத நற்றவராய் மாறினாய் என்று சொன்னார். இவன் நம்முடைய நாவு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கொடை, பரிசு. இந்த நாவை கொண்டு நாம் கடவுளை போற்றுகிறோமா இல்லை தூற்றுகிறோமா? ஆலயத்திற்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். ஆண்டவர் நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்தால் கடவுளை போற்றுகிறோம், நீங்கள் நினைத்ததையெல்லாம் அவர் நடக்க செய்தார் கடவுளை புகழுகிறோம், உங்கள் மன மகிழ்வோடு இருந்தால் கடவுளை ஆராதிக்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையோ, நாம் விரும்பியது நடக்கவில்லையோ, நாம் ஜெபிப்பது நமக்கு கைகூடவில்லையோ, அப்பொழுது நம்முடைய கடவுளை போற்றுவதில்லை, கடவுளை புகழுவதில்லை, கடவுளை தூற்றுகிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நான் இவ்வளவு அழுது புலம்பி ஜெபிக்கிறேனே, கடவுளுக்கு காது இருக்கிறதா? நான் இவ்வளவு துன்பத்தில் உழன்று போகிறேனே, கடவுளுக்கு கண்ணு இருக்கிறதா என்று நாம் கடவுளை கேள்வி கேட்கிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய அழுகுரலை கேட்காத அளவிற்கு செவிடு அல்ல.
நம்மனா விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், மோயிசனை எரிகிற முச்செடியில் ஆண்டவர் அழைக்கிற பொழுது சொல்லுகிறார், என் மக்கள் எழுப்பிய அழுகுரலை என்னுடைய காதுகள் கேட்டன. அவர்கள் அந்த அரசனுடைய கொடுங்கோலில் படுகிற துன்பத்தை என்னுடைய கண்களால் நான் என்ன செய்தேன்? கண்டேன். எனவே இறங்கி வந்திருக்கிறேன். நான் இறைவன், உன்னோடு இருப்பதால் இறைவன், உனக்காக இறங்கி வந்ததால் இறைவன். எனவே கண்டு கேட்டு உன்னை விடுதலை செய்ய வந்திருக்கிறேன். நம்மை மீட்க இயலாதவாறு அவருடைய கைகள் சூம்பி போகவில்லை என்று விவிலியத்தில் எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். எனவே கடவுளை அந்தோணியார் வாழ்நாள் முழுவதும் போற்றி புகழ்ந்ததால் அவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது. நாமும் நம்முடைய நாவை கடவுளை போற்றி புகழுகிற கருவியாய் மாற்ற வேண்டும். அடுத்தவர் கடவுளை போற்றி புகழ்வதற்கு நமது நாவும் ஒரு கருவியாய் இருக்க வேண்டும். வள்ளுவன் பல குறள், எல்லா குறளுக்கும் அதற்கான அதிகாரத்தை கொடுத்து எழுதுகிறான். நாவுக்கென்று 10 குறளை கொடுக்கிறான். அடக்கமுடைமை என்கிற அதிகாரத்தில் 13வது அதிகாரத்தில் வள்ளுவன் 10 குறளை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். நாவடக்கம். ஒரு குறள் சொல்லுங்க பார்ப்போம். தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆவாதே, நாவினால் சுட்டவடு. தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால். பொருள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். என்ன பொருள்? தீயை வச்சு சுட்டா அது புண்ணு தான். 6 நாளும் கொஞ்ச நாள் அந்த தழும்பு கூட என்ன செய்யும்? இருக்கும். பிறகு ஏதாவது மருந்து போட்டால் கொஞ்ச நாள் கழித்து தழும்பு என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆனால் உனது நாவை கொண்டு நீ சுட்டால் அது நெருப்பை சுட்டதை விட மேலானது. அந்த வடு ஒரு நாளும் என்ன செய்யாது? அழியாது. நம்ம சில நேரங்களில் யாராவது பேசின வார்த்தைகளை சுடு சொல் அப்படின்னு சொல்கிறோம். சுடு சொல் பேசாத, கடும் சொல் பேசாத அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் அதை சுடு சொல் சொல்கிறோம்? இந்த குறளை போலத்தான். அந்த வார்த்தை என்ன செய்ய விடுகிறது? சுட்டு விடுகிறது. நம்முடைய உள்ளத்தை, உணர்வுகளை, உறவுகளை சுட்டி எரித்து விடுகிறது. அந்த உறவுகள் பிரிந்து போய்கின்றன. அதற்கு மேல் அது இணைவதற்கு சில நேரங்களில் சில பேர் சொன்ன வார்த்தைகளுடைய நம்முடைய மனசு என்ன செய்யாது? ஒரு நாளும் மறக்காது. நம்ம சில நேரத்தில் வீராப்பில் சொல்லுவோம், என் கட்டை நெருப்பில் வேகதை வர என்ன செய்யாது? அவ சொன்ன வார்த்தை என் மனசை விட்டு போகாது. அப்போ பாருங்க, உங்கள் கட்டையே நெருப்பில் வெந்தா கூட அவ சொல் சுட்டது என்ன செய்யலை? போகலை. அதனால தான் வள்ளுவன் சொல்லுகிறான், நெருப்பில் ஏற்பட்ட தழும்பும் புண்ணும் காயமும் வலியும் வேதனையும் கூட ஒரு நாள் மறந்து போகும் அல்லது மறுத்து போகும். ஆனால் உன் நாவினால் நீ சுட்டால் என்ன செய்யாது? அது உன் வாழ்க்கை விட்டு போகவே போகாது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. பேதுரு முதல் கடிதம் 3ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் திருச்சபையினுடைய தலைமை நிலையில் இருந்த பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்லுகிறார், வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தன்னுடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சி காண வேண்டுமா? உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை காண வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதை காண வேண்டுமா? நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். நாவடக்க வேணும். அதனால தான் கடவுள் உலகத்தில் இந்த உடலில் பல்வேறு உறுப்புகளை படைத்து நாவை படைத்து நாவை ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப செக்யூர்டாக என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் நாவுக்கு? 32 பல்ல பாதுகாப்பாக என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். உங்கள் நாக்குக்கு எத்தனை பல்லு பாதுகாப்பாக இருக்கு? சொல்லுங்க. 32 பல்லு பாதுகாப்பாக இருக்கு. ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, திருப்பாடல்கள் 141 3வது வசனம், திருப்பாடல் 141 3வது வசனத்தில் தாவீது அரசர் தன்னுடைய நாவுக்கு காவல் வேண்டும் என்று கேட்கிறார். வீட்டுக்கு நாம் கேட்டில் காவல் வைக்கிறோம் பாருங்க, கூர்கா வைக்கிறோம் பாருங்க, வாட்ச்மேன் வைக்கிறோம் பாருங்க. அது மாதிரி என் வாய்க்கு என்ன வேணும்? வாட்ச்மேன் வேணும். வாய்க்கு என்ன வேணும்? வாட்ச்மேன். உங்கள் வாய்க்கு வாட்ச்மேன் இருக்கா? வாசிங்க, திருப்பாடல் வாசிங்க. திருப்பாடல் 141 3.
ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் நாக்குக்கு நீங்க என்ன செய்யுங்க? காவல் வச்சிருங்க. தொடர்ந்து என் இதழ்களின் வாயிலில் வாட்ச்மேன் வச்சிருங்க, காவலாளியை வச்சிருங்க. தாவீது சொல்றார், என்னுடைய வாய்க்கு ஒரு காவல் வைங்க, என்னுடைய இதழ்களுக்கு என்ன செய்யுங்க? ஒரு காவலாளியை நிப்பாட்டுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே 32, 1 2 இல்லை, எத்தனை வாட்ச்மேன் இருக்கா? எல்லாத்துக்கும் பாட்டி மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லாங்க. அட்லீஸ்ட் செட்டு பல்லாது இருக்கா? கெட்டுன பல்லாது இருக்கா? 32 பல்லு. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பல்லு நாக்கு என்ன செஞ்சுட்டு கடிச்சிட்டு, உடனே பல்லு சொல்லிச்சு, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பத்தியா, நீ ஒழுங்கா இரு, இல்லைன்னா உன்னை நான் என்ன செஞ்சுருவேன்? கடிச்சிருவேன். இப்போ நாக்கு பல்ல பார்த்து சொல்லிச்சு. நான் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி பேசினோம்னா 32 பல்லு என்ன செஞ்சிடும்? எகிரிரும் அப்படின்னு. அப்போ 32 பல்லும் நாக்குக்கு காவலாக இருக்குதா, இல்லை நாக்கு நினைச்சா 32 காவலாளியும் காணாம போயிடும்? பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன், ஒழுங்கா பேசிக்க சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒழுங்கா பேசலைன்னா எதை உடைக்க வேண்டியிருக்கு? ஆனால் நாக்கெல்லாம் இருக்கணும், நாக்கெல்லாம் உடைக்கணும். ஆனால் நம்ம சண்டைக்கு போகும்போது என்ன சொல்கிறோம்? ஒழுங்கா பேசலைன்னா என்ன செஞ்சுருவேன்? பல்ல உடைச்சிருவேன். ஏன்னா பல்லு தான் பாதுகாப்பாக இருக்கு, 32 காவலாளியாக இருக்கிறது. ஆனால் நமது நாவு தவறாக பேசுகிற பொழுது அதை காக்கின்ற பொறுப்பிலிருந்து பல்லு போயிடுது. அப்போ பல்லு போனால் சொல்லு போயிருன்னு சொல்கிறோம் பாருங்க. நம்முடைய சொல் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் போகக்கூடாது. அது நாவில் தான் இருக்கு. ஆனால் நாமளே என்ன சொல்கிறோம்? நரம்பில்லாத நாக்கு இப்படியும் பேசும், அப்படியும் பேசும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்? பேசும். அப்படி பேசக்கூடாது, அதற்காக அல்ல நாவு. அதனால தான் ஆண்டவர் உனக்கு 2 காதுகளை கொடுக்கிறார். எத்தனை காது கொடுத்துருக்கிறார்? வாய் எத்தனை வாய் கொடுத்துருக்கிறார்? எத்தனை நாக்கு? ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒரு காது 2 வாயும் கொடுத்துருந்தா, ஒரு வாய்க்கே வீட்டில் என்ன செய்ய முடியலை? சமாளிக்க முடியலை. 2 வாய் கொடுத்தா? ஒரு முனிவர் தன்னுடைய சீடன்ட்ட, இந்த உலகத்திலேயே மிகவும் அருமையான ஒன்றை வாங்கிட்டு வா, இந்த உலகத்தில் எது ரொம்ப அருமையானது, ரொம்ப உயர்வானது வாங்கிட்டு வா. அவன் சந்தைக்கு போய் நாக்கு வாங்கிட்டு வந்தான். அடுத்த நாள் இந்த உலகத்தில் எது ரொம்ப மோசமானது, அருவருப்பானது, அதை வாங்கிட்டு வான்னார். 2வது நாள் என்ன வாங்கிட்டு வந்தான்? நாக்கு தான் வாங்கிட்டு வந்தான். முனிவர் அவன்கிட்ட கேட்டார், முத நாள் நல்லதுன்னு நாக்கு கொண்டு வந்த, 2வது நாள் கெட்டதுன்னு நாக்கு கொண்டு வந்த, ஏன்? இந்த நாவு பேசுகிறத பொறுத்து தான், இந்த நாவு வாழ்வதை பொறுத்து தான் இது நன்றாய் உள்ளதா இல்லது கேடாய் உள்ளதா என்பது என்ன செய்யும்? மாறிவிடும். அதனால தான் வள்ளுவன் சொல்லுகிறான், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு உனக்கு சாப்பாடு வச்சுருக்கிறாங்க, பழங்களாக இருக்குது, நல்ல பழங்கள் இருக்கிற பொழுது, வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்குது, பழுத்த வாழைப்பழத்தை சாப்பிடுவோமா? நல்ல காயாக இருக்கக்கூடிய வாழைக்காயை எடுத்து கடிப்போமா? பழம் சாப்பிடுவோமா, காயை கடிப்போமா? வாழைப்பழம் சாப்பிடுவோம், வாழைக்காய் சாப்பிட்றதில்ல. வள்ளுவன் சொல்கிறான், அதை மாதிரி தான் நீ பழம் இருக்கிற பொழுது காயை என்ன செய்யாத? எடுக்காத. குறள் சொல்லுங்க பார்ப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகள் 1000 உனக்கு இருக்கிற பொழுது நீ அவற்றையெல்லாம் பேசாமல், அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் நீ தீய வார்த்தைகளை பேசினால் நீ கனிகளை விட்டுவிட்டு காயை எடுத்ததற்கு சமமாகும். எனவே நீ அது என்ன செய்யாத? செய்யாத. எப்படி ஆமை தன்னுடைய புலன்களை எல்லாம் ஒரு ஓட்டிற்குள் அடக்கி கொள்கிறதோ, அதை போல நீ என்ன செய்யணும்? உன்னுடைய 5 புலன்களையும் என்ன செய்யணும்? அடக்கணும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றான். ஆமை புலன்களை அடக்குவதை போல நீ என்ன செய்யணும்? உன்னுடைய 5 புலன்களையும் அடக்க வேண்டும். இல்லைன்னா உனக்கு இழிவு வரும், இழுக்கு வரும், உன்னுடைய நாவினால் உனக்கு கெடுதல் வரும். யாக்கோபு 3வது அதிகாரம் எப்படி வள்ளுவன் அடக்கமுடைக்கு நாவடக்கத்திற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து 10 குறளை கொடுத்தானோ, அதை போல யாக்கோபு ஒரு அதிகாரத்தையே நாவடக்கத்திற்காக கொடுக்கிறார். ஒரு அதிகாரம். யாக்கோபு புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிங்க. நாவும் தீயை போன்றது. நாவு எதை போன்றது? வள்ளுவன் சொல்றான் பாருங்க, தீயினால் சுட்டவுன். யாக்கோபு சொல்றார்,
நாவும் எதை போன்றது? தீயை போன்றது. ஏன் தீயை போன்றது? நெறிகட்ட உலகின் உருவாய் அது இருக்கிறது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம்முடைய உடல் முழுவதையும் என்ன செய்கிறது? 3வது வசனத்தில் பாருங்க, குதிரைகளை கட்டுப்படுத்துவதற்கு கடிவாளத்தை போடுவதை போல, ஒரு மிகப்பெரிய கப்பலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சுக்கானை, ஒரு நங்கூரத்தை பயன்படுத்துவதை போல, உன்னுடைய ஒட்டுமொத்த உடலையும் கட்டுப்படுத்துவதற்கு நாவு இருக்க வேண்டும். அதனால தான் 3வது அதிகாரத்திற்கு பைபிளில் தலைப்பு என்ன போட்டிருக்கு? வள்ளுவன் கூட அந்த 10 குறளுக்கும் தலைப்பு நாவடக்கம்னு போடல, அடக்கமுடைமை அப்படின்னு போட்டான். ஆனா யாக்கோபு ரொம்ப தெளிவா என்ன சொல்லிட்டாரு? நாவடக்கம். ஒரு மிகப்பெரிய காட்டை ஒரு சிறிய தீப்பொறி என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை உன்னுடைய ஒரு சின்ன சொல் என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். எத்தனை ஆண்டு காலம் நீ நட்பாய் உறவாய் இருந்தாய் என்பது அல்ல, இன்னைக்கு நீ சொன்ன ஒரு சுடு சொல், கடும் சொல் என்ன செஞ்சிரும்? உன்னுடைய நட்பை, உறவை கெடுத்து விடும். சிறிய தீப்பொறி காட்டை அழிப்பதை போல உன்னுடைய வார்த்தை என்ன செஞ்சிரும்? அழிச்சிரும். அதனால தான் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பர், தன்னுடைய பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். நம்ம வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஒருவன் நாவினால் எதை விதைக்கிறானோ அதுதான் அவனுக்கு என்ன செஞ்சிடும்? திரும்ப நீ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற மாதிரி நாம் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைகளை மீண்டும் நமக்கே வருகிறது. அதனால தான் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நீ வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாகவே திருச்சபை உன்னை அபிஷேகம் செய்கிறது. நல்ல கவனிங்க, நீ நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக நீ வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாகவே திருச்சபை உன்னை அபிஷேகம் செய்கிறது. எப்போ? ஞானஸ்நானத்தில், திருமுழுக்கில். வெரி குட். என்ன நடக்கிறது? நம்ம வழக்கமாக சிலுவை போடுங்க, பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா ஃபாதர், சிஸ்டர், என்ன பெற்றோர்கள், பெரியவர்கள் என்ன செய்வாங்க? தலையில், நெத்தியில் என்ன செய்வாங்க? சிலுவை போடுவாங்க. ஆனால் ஞானஸ்நானத்தில் மட்டும்தான், நெற்றியில் மட்டுமல்ல, 2-3 இடங்களில் சிலுவை அடையாளம் வரைகிறோம். ஒவ்வொரு சிலுவை அடையாளத்திற்கும் ஒரு பொருள் உண்டு. முத தைலத்தை எடுத்து என்ன செய்வோம்? நெஞ்சு பகுதியில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு உன்னுடைய உச்சந்தலையில் கிறிஸ்மா தைலத்தால் நீ குருத்துவ அபிஷேகம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவினால் அபிஷேகம் பெற வேண்டும் உச்சந்தலையில். பிறகு 2 இடத்துல ரொம்ப பெக்யூலியரான இடம், வழக்கமாக அப்படி நம்ம சிலுவை போடுறதில்ல. எங்கெல்லாம் சிலுவை? நாவிலையும் காதுலையும். அப்படி சிலுவை போடும்போது சாமியார் ஒரு ஜெபம் சொல்லிக்கிட்டே சிலுவை போடுவார். என்ன ஜெபம்? பல நேரத்தில் அந்த ஜெபம் நம்மளுக்கு கேட்காது. ஏன் தெரியுமா? அந்த நேரம் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும், பிள்ளைக்கு ஒயிட் ரைஸ் போட்டாச்சா, தலையில் தொப்பி வச்சாச்சா, கையில் காலில் க்ளவுஸ் போட்டாச்சா, இன்னைக்கு பேப்டிசம் முடிஞ்ச உடனே நம்ம யார் யார்கிட்ட சிலுவை வாங்கணும், வீட்டில் சாப்பாடு ரெடி ஆச்சா, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். சொல்கிற ஜெபத்தை என்ன செஞ்சுருவோம்? விட்டுருவோம். எல்லாமல்ல இறைவனின் மகிமையும் புகழும் விளங்க நீ அவர் திருப்பெயரை நாவினால் அறிக்கையிடவும் அதை உன் காதினால் கேட்கவும் அவரே செய்தருள்வாராக. ஆனால் ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமல்ல இறைவனின் மகிமையும் புகழும் விளங்க அவர் பெயரை நீ காதால் கேட்கவும் அவ்விசுவாசத்தை நாவினால் அறிக்கையிடவும் செய்வாயாக. எங்க? காதால் கேட்கவும், பிறகுதான் எங்க? இந்த டெஃபன்டம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? காது கேட்கலன்னா அந்த குழந்தை என்ன செய்யாது? பேசாது. அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? வாய் பேசுறதை விட என்ன செய்யணும்? காது கேட்கணும். அதனால தான் இஎன்டி 2-3 என்ன செய்யுதோ தொடர். அவன் சாமியார் ஞானஸ்நானத்தில் இஎன்டி டாக்டர் மாதிரி என்ன செய்கிறாரு? முக்கியமான இஎன்டியில் என்ன செய்கிறாரு? சிலுவை போடுறார். முதல்ல உன்னுடைய காது கேட்கணும். எப்படி கேட்கணும்? எல்லாமல்ல இறைவனின் மகிமையும் புகழும் விளங்க அவரது பெயரை உன் காதால். எப்படி குழந்தை காதில் கேட்கும்? குழந்தை காது கேட்கும். ஆண்டவருடைய பெயர் எப்படி கேட்கும்னு கேட்குறேன். எப்போ கேட்கும்? ஆண்டவருடைய பேரை எப்போ கேட்கும்? வளர்ந்த பிறகா?
தாய் பேசுனா என்ன செய்யும்? பிள்ளை கேட்கும். ஆண்டவருடைய பெயரை வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பேசணும். இறை வார்த்தையை வீட்டில் இருக்கிறவங்க வாசிக்கணும். பாடல்களை, புகழ்ச்சி பாடல்களை வீட்டில் இருக்கிறவங்க பாடணும். எனவேதான் குழந்தையாக இருந்தாலும் பெற்றோர், ஞான பெற்றோர் இவர்களுடைய நம்பிக்கையில் அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது குருவானவர் சொல்கிறார், இந்த குழந்தை எல்லாமல்ல இறைவனின் மகிமையும் புகழும் விளங்க அவரது பெயரை காதால். அப்ப நீங்கள் வீடுகளில் பேசுகிற பொழுது உங்கள் குழந்தை என்ன செய்யும்? கேட்கும். அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, தாத்தா சொல்லு, பாட்டி சொல்லு, மாமா சொல்லுன்னு சொல்றேன் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்க ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்றத விட ஏ ஃபார் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு அல்பபெட்ல எல்லா அல்பபெட்லையும் ஒரு கேரக்டராவது என்ன செய்யும் பிள்ளைக்கு? அப்படி யாராவது சொல்லி கொடுத்துருக்கீங்களாம்மா? ஏ ஃபார் ஆப்ரஹாம் சொல்லியிருக்கீங்களா? ஏ ஃபார் ஆப்பிள் அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்கோம். எவ்வளோ நாள் ஆப்ரஹாம் சொல்லியிருக்கோமா? பி ஃபார் பாகுபலியா? அப்போ இறை வார்த்தையை, விவிலிய கதாபாத்திரங்களை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும்? காதால். அதுக்கப்புறம் தான் காதால் கேட்கவும் நீ கேட்ட விசுவாசத்தை என்ன செய்யணும்? அப்போ உங்கள் குழந்தை ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுது பேசும்? ஆண்டவருடைய வார்த்தையை காதால் கேட்டால் பேசும். சட்டியில் இருந்தாதான், உள்ளம் என்கிற சட்டியில் எது இருக்கிறதோ அதே தான் நாவு என்கிற அகப்பையில் என்ன செய்யும்? வெளியில் வரும். சாமியார்கிட்ட வந்து, சாமி என் பிள்ளை ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் நல்ல புத்திமதி சொல்லுங்கள். என்னம்மா புத்திமதி? என்ன பிரச்சனை? என் பிள்ளை பேசுகிறத என் காது கொடுத்து என்ன செய்ய முடியலை? கேட்க முடியலை. கெட்ட வார்த்தையாக பேசுதான். என்ன வார்த்தையாக பேசுதான்? சத்தமாக சொல்லுங்க. கெட்ட வார்த்தையாக பேச. சாமியாருக்கு ஒன்றுமே புரியலை. கெட்ட வார்த்தையா? அப்படி ஒன்றுமே இல்லையே. நீங்கள் என்ன பரலோகத்துலேருந்து வந்திருக்கீங்களா சாமி? நீங்கள் வீட்டிலலாம் இல்லையா? உங்களுக்கு கெட்ட வார்த்தை தெரியாதா? இல்லைம்மா, கெட்ட வார்த்தைன்னு ஒன்றுமே இல்லை. கெட்ட வார்த்தை இருக்கா? அம்மா கெட்ட வார்த்தை இருக்கா? கெட்ட வார்த்தை இருக்கா இல்லையா? அந்த அம்மாவும் உங்களை மாதிரி தான் பேக்க பேக்க முழிச்சுது. உடனே தான் சாமியார் சொன்னார், கெட்ட வார்த்தைன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே கேட்ட வார்த்தை தான். நீயும் உன் புருஷனும் ராத்திரி சண்டை போடும்போது உன் புள்ள கேட்ட வார்த்தை. பக்கத்து வீட்டுக்காரி கூட தண்ணி பிடிக்கும்போது நீ போட்ட சண்டையில் உன் பிள்ளை கேட்ட வார்த்தை. உன் மாமியாரை நீ கிளின்னு கிழிச்சையா, அப்போ கேட்ட வார்த்தையை தான் உன் பிள்ளை இப்போ என்ன செய்யுது? திரும்ப சொல்லுது. அதனால் கெட்ட வார்த்தைன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே. அப்போ தான் ஞானஸ்நானத்திலேயே உங்களுடைய குழந்தைக்கு குருவானவர் சொல்லுகிறார், உன் பிள்ளை எதை கேட்க வேண்டும். நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து நம்ம பிள்ளை எதை சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறோம். இது என் பிள்ளைக்கு ஒத்துக்கிடாது அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? என் பிள்ளைக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும் யோசிக்கிறோமா இல்லையா? அப்போ என் பிள்ளை எதை கேட்கணும், என் பிள்ளை எதை பார்க்கணும், என் பிள்ளை எதை பேசணும் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? நாம செலக்ட் பண்ணணும். நெருப்பில் கை வச்சா பிள்ளைக்கு சுற்றும் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய நம்ம தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளையின் காதில் விழுந்தால் என் பிள்ளையின் உள்ளமும் சுட்டுவிடும். பிறகு அந்த சுட்ட வடிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களையும் என்ன செய்யும்? சுட வைக்கும். அப்படின்னு நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, திருச்சபை முதல் திருவருட்சாதனம் திருமுழுக்கிலேயே நம்முடைய நாவு பரிசுத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறது. அதனால தான் ஆண்டவர் அழைக்கிற பொழுது எசையா சொன்னார், என்னுடைய நாவு பரிசுத்தம் இல்லை. எசையாவுடைய அழைப்பில் ஆண்டவர் அழைக்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்? என்னுடைய நாவு தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் நான் மட்டுமல்ல, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவே நான் என்ன செய்கிறேன்? வாழுகிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ தூய்மையற்றவன் சொல்லாத, நான் உன்னை என்ன செய்கிறேன்? தூய்மைப்படுத்துகிறேன். எசையாவை ஆண்டவர் எப்படி தூய்மைப்படுத்தினார்? ஒரு வானதூதர் ஒரு கொரட்டை எடுத்து, ஒரு இடுக்கி எடுத்து, அங்கே பீடத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பிலிருந்து நெருப்பை எடுத்து கொண்டாந்து எசையா வாயில் வச்சு வாய் என்ன செய்தார்? தூய்மைப்படுத்தினார். தூய்மையற்ற உதட்டை என்ன செய்தார்? தூய்மைப்படுத்தினார். இப்போ உங்களுடைய உதடுகள்லாம் தூய்மையாக இருக்கிறதா இல்லையா? லிப்ஸ்டிக் போட்டு இருக்கா இல்லையாங்கிறதுல பெரிய பிரச்சனை. உங்களுடைய உதடுகள் தூய்மையாக இருக்கிறதா? சொல்லுங்கம்மா, இருக்கா இல்லையா? இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது ரெடிமேடாக.
என்ன ட்ரீட்மெண்ட்டு? என்ன ட்ரீட்மெண்ட்டு? நெருப்பை வச்சு என்ன செய்யணும்? இது புது ட்ரீட்மெண்ட் இல்லை. உன் பிள்ளைக்கு நீ சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு தான். உன் பிள்ளை ஏதாவது தப்பாக பேசுனா உடனே தீக்குச்சை பொருத்தி சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றியா இல்லையா? எசையாவுக்கு அப்பமே வானதூதர் என்ன செஞ்சிருக்காரு? சுட்டிருக்காரு. இன்னைக்கு உன் பிள்ளை நாவை என்ன செய்யக்கூடாது? நீ சுடக்கூடாது. யார் நாக்க சுடணும்? நீ ஏற்கனவே பேசினது தானே உன் பிள்ளை கேட்டுச்சு. அப்போ யார் நாக்க சுடணும்? யாரெல்லாம் வீட்டில் பேசினீங்களோ அவரவரே நாக்க என்ன செஞ்சுக்கணும்? சுட்டுக்கிடணும். அப்போ எசையாவுக்கு வானதூதர் கொண்டு வந்து வச்ச மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்கள். அதான் தாவீது கேட்டார், என்னுடைய நாவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எனக்கு பாதுகாப்பை கொடுங்கள், காவலாளியை கொடுங்கள். தேவையில்லாமல் சில நேரம் பேசிடுறோம், தற்பெருமையோடு பேசி விடுகிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லப்பட்ட டைட்டானிக் கப்பல், நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க, இல்லைண்டா டைட்டானிக் கப்பலுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. மிகப்பெரிய டைட்டானிக் கப்பல். அந்த கப்பலை கட்டி முடித்த உடனே அந்த கப்பலை கட்டியவர்கிட்ட நிருபர் கேள்வி கேட்கார், பத்திரிகை நிருபர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த கப்பலை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் சொல்கிறார், கடவுளே நினைச்சால் கூட இந்த கப்பலை என்ன செய்ய முடியாது? மூழ்கடிக்க முடியாது. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஈவன் காட் cannot do anything against டைட்டானிக் அப்படின்னு சொன்னார். கடவுளே நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? கப்பலை ஒன்றும் செய்ய முடியாது. என்னாச்சு? முதல் சேல், முதல் பயணத்திலேயே குப்புறக்க வந்து போச்சு. அப்போ உன்னுடைய தற்பெருமை என்ன செய்யக்கூடாது? ஆடிவிடக்கூடாது. உன்னுடைய நாவினால் அதை நீ பகட்டாக பேசிவிடக்கூடாது. பகட்டான வார்த்தைகள் உன்னுடைய வார்த்தையில் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தால் உனது வாழ்க்கை மட்டுமல்ல, உனது சந்ததியின் வாழ்க்கையும் கெட்டு போகும். சீராக்கின் ஞானம் 14வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை சொல்லுகிறது, விவிலியத்தில் யாரெல்லாம் பாக்கியவான்கள், யாரெல்லாம் பாக்கியவதிகள் என்று பட்டியல் இருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் மலைப்பொழிவில் இயேசு பேறு பெற்றோர்னு ஒரு பட்டியல் சொல்றார் பாருங்க. அத மாதிரி சீராக்கின் ஞானம் 14வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை யார் பாக்கியவான், யார் பாக்கியவதி என்று சொல்கிறது. யாரு? தம் நாவினால் புறம் கூறாதவர் பேறு பெற்றவர். சொல்லுங்க, யார் பேறு பெற்றவர், யார் பாக்கியவதி, யார் பாக்கியவான்? உன்னுடைய நாவினால் நீ புறம் கூறவில்லை என்றால் நீ யாரு? பேறு பெற்றவன், பாக்கியவதி, பாக்கியவான். புறம் கூறாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொன்ன மாதிரி தான், உன்னுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனம் தான், அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. ஒரு வசனம் தான், அது போதும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. நீ அதற்கு மேல கூட்டி குறைச்சி வர்ண ஜாலங்களோடு பேசுகிற பொழுது அங்கே அடுத்தவரை கெடுக்கிற நிலை வந்து விடுகிறது. திருப்பாடல் 15வது அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கு விவிலியத்தில் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 15வது அதிகாரம் என்ன தலைப்பு இருக்கிறது? கடவுள் மனிதரிடம். இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கிற எல்லாரும் அந்தோணியார்ட்ட எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறோம். சுரண்டையில் 13 நாட்கள் திருவிழா கொண்டாடுகிற நாம் எல்லோருமே அந்தோணியாரிடம் பல்வேறு வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை வைத்து எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இந்த அற்புத சுரங்கத்திற்கு வருகிற எல்லோருமே எதிர்பார்ப்போடு தான் வருகிறோம். என்றாவது ஒரு நாள் சிந்தித்து பார்க்கிறோமா, அந்த ஆண்டவன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறான் என்று? ஆண்டவன்ட்ட நாம பல விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? விவிலியம் சொல்கிறது, கடவுள் எதிர்பார்ப்பவை. முதல் வசனம் வாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தில், உம்முடைய ஆலயத்தில், இந்த சுரண்டை அற்புத சுரங்கத்தில், இந்த அந்தோணியார் திருத்தலத்தில் வாசிங்க, தங்கிட தகுதியுள்ளவர் யார்? திருவிழா கொண்டாட தகுதியுள்ளவர் யார்? இந்த ஆலயத்தில் இருப்பதற்கு யாருக்கு அருகதை இருக்கிறது? நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? அடுத்து, உம்முடைய திருமலையில் குடியிருப்பவர் யார்? யார் வந்து கோயிலில் உட்கார முடியும்? ஏன்னா திருப்பாடல்ல ஆலயத்திற்காக ஏங்கி தவித்தவர்கள், என் ஆண்டவரின் ஆலய முற்றத்திற்காக என் நெஞ்சம் ஏங்கி தவிக்கிறது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பதை போல எனது இதயம் என்ன செய்கிறது? ஏங்கி தவிக்கிறது. எந்த அளவுக்கு? நீங்க கோயில்ல பார்த்தா கோயில்ல அடைக்கலான் குருவி இருக்கிறது, குஞ்சு இருக்கிறது, அதுகளுக்கெல்லாம் இடம் இருக்கிறது. எனக்கு இடம் இல்லாம பேருமோ?
அப்பந்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, எனக்கு கோயிலில் உள்ள கூட வேண்டாம், என்ன செய்யுங்க, கோயிலில் வெளியில ஒரு வாட்ச்மேன் மாதிரி கொடுங்க, எப்போதும் இருப்பான் பாருங்க. உன்னுடைய கோவிலில் ஒரு வாயிற் காவலாளியை போல என்ன செஞ்சுக்கங்க, வச்சுக்கங்க. அப்போ திருப்பாடல் சொல்லுகிறது, நீ வாயில் காவலாளியா நிற்கணும்னா, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கணும்னா, இந்த திருவிழாவை கொண்டாடணும்னா உனக்கு தகுதி என்ன? வாசிங்க 2:3. மாசற்றவராய் நடப்போர், இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுபவர். உங்களுடைய உளம் அறிய, மனசு அறிய, மனசை தொட்டு சொல்லு, மனசை தொட்டு பேசு, சொல்றமா இல்லையா? விவிலியம் சொல்லுகிறது, உன்னுடைய உளமாற நீ என்ன செய்ய வேண்டும்? உண்மை பேச வேண்டும். அடுத்த வரி, தம் நாவினால் புறம் கூறார். அப்ப நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பதற்கான அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? உன்னுடைய நாவை நீ பரிசுத்தமாக வைத்திருக்கிறாயா? அடுத்தவரை கெடுத்து பேசாமல் இருக்கிறாயா? உனக்குத்தான் ஆலயத்தில் இருப்பதற்கான தகுதி இருக்கிறது. ஆண்டவருக்கு விழா கொண்டாடுவதற்கான அருகதை இருக்கிறது. அதனால தான் அந்தோணியாருக்கு அந்த தகுதி அருகதை இருந்துச்சு. அதனால தான் அந்தோணியாருடைய நாவை ஆண்டவர் அழியாமல் காத்தார். அந்த அந்தோணியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாமும் நமது நாவினால் அடுத்தவரை புறம் கூறாமல், பழித்துரைக்காமல், பிறரை போற்றுகிற, பிறரை பாராட்டுகிற, பிறரை வாழ்த்துகிற, ஆண்டவரை புகழுகிற நல்ல நாவுடையோராய் வாழ்வோம். நன்னாக்கு அழியாதவர் நம்மையும் நம் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுக்களாய் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். அகில உலகை ஆண்டு வழிநடத்தும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், இருபால் துறவிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் தம்மிடம் வழங்கப்பட்ட மேய்ப்பு பணியினை சிறப்பாக செய்ய தேவையான அனைத்து நலன்களையும் பொழிந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் வின்சென்டே பவுல் சபையினர் மற்றும் மரியாயின் சேனையினர் அனைவரையும் இவர்கள் குடும்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் நலிவுற்றோரின் உண்மையே கண்டு அவர்களுக்கு உதவி புரிந்து திருச்சபையின் அன்பு பணியில் தங்களை இணைத்து நல்ல எடுத்துக்காட்டான வாழ்வை மேற்கொள்ள தேவையான அனைத்து வரங்களை அருளும்படியாக புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்று திருப்பலியை நிறைவேற்றி புனிதரின் ஆசியை பெற்றுத்தரும் பாளை மறைமாவட்ட விண் அகாடமியின் இயக்குனர் தந்தை அருள் திரு MP ஜேசுராஜ் அவர்களையும் மற்றும் சேர்ந்தமர பங்கு தந்தை ஜெகன்ராஜ் அவர்களையும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வழியில் வழிநடத்தும் எங்கள் பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களையும் மற்றும் அருள் சகோதரிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். இவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அடையவும், இவர்களது இறைப்பணி சிறந்து விளங்கவும், இறைவன் தாமே இவர்களுடன் இருந்து செயல்பட்டு தேவையான அனைத்து நலன்களையும் பலன்களையும் பொழியும்படி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே இறைவா, உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் பாதம் ஒப்படைக்கின்றோம். ஒவ்வொரு நாடும் தங்களது அண்டை நாடுகளுடன் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் இக்கட்டான சூழ்நிலைகளில் மனித நேயத்துடன் உதவி புரிந்து தங்களது ஒவ்வொரு செயல்களிலும் இறைவனை பிரதிபலித்து வாழ தேவையான வரம் தர புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டு தங்களது தேவைகள் ஒவ்வொன்றிற்காக ஜெபிக்க இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும்
உம்மிடம் ஜெபிக்கிறோம். தங்களது தேவைகள் நிறைவேறி உமக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ தேவையான வரம் தரும்படியாக புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஆண்டவர் பாதத்தில் எடுத்துரைத்து மன்றாடுவோம். எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து வழிநடத்த நல்ல ஆண்டவரை, எங்களுடைய நாவை காத்து உம்மை போற்றி புகழ்ந்து எங்களுடைய வார்த்தையில் சொல்லாலும் செயலாலும் அந்தோணியாரைப் போல உமக்கு உகந்த சான்றுகளாய் வாழ வேண்டிய நல்ல வரத்தை, அருளை, ஆசீர்வாதத்தை தந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். உன்னை தருவதால் பொருளை தருவதால் எதையும் தருவதால் பயனும் இல்லை. இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். ஏழை மனிதன் தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானதே. ஏழை மனிதன் தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானதே. இதயம் விரியணும், கரங்கள் கொடுக்கணும். இதயம் விரியணும், கரங்கள் கொடுக்கணும். உன்னை போல தன்னை தந்த காணிக்கையாக, நல்ல காணிக்கையாக, உயிருள்ள காணிக்கையாக. இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். சின்னஞ்சிறியவர்க்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற தெய்வமே. சின்னஞ்சிறியவர்க்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற தெய்வமே. பகைமை மறக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். பகைமை மறக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். உன்னை போல தன்னை தந்த காணிக்கையாக, நல்ல காணிக்கையாக, உயிருள்ள காணிக்கையாக. இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். பொருளை தருவதால் எதையும் தருவதால் பயனும் இல்லை. அன்பிற்குரியவர்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி நம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புருவான இறைவா, உம் மக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியின் பொருட்டு தூய அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூய அந்தோனியாரின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாளருக்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையினால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தை மீட்பளிக்கு கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தொழில் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் அவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற மரியாயின் சேனையினர், வின்சென்டே பவுல் சபையினர், நம்பிக்கையோடு அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரை வேண்டி வந்திருக்கிற எம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்கள் பாவங்களில் குற்றங்குறைகளை கண்ணோக்காமல் நாங்கள் மீது கொண்டுள்ள அன்பை நம்பிக்கையுமை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. எனது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் பெயரிலே உறவின் வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரான பாவங்களை போக்க அந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர். இவர் தருகின்ற அந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, தூய அந்தோணியாரை திரு அவைத்து ஆயராக நியமித்து உமது திருவைக்காக நம்பிக்கையை கையளித்த அவரிடம் பற்றி எறிந்த செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே அன்பு தீய எங்களில் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. தேடி வரும் பக்தர்களுக்கு புதுமைகள் பல புரியும் கோடி அற்புதர் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தல திருவிழாவின் 10ஆம் நவநாளை சிறப்பிக்கும் வண்ணம் நம் பங்கு தந்தை அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று நம்மிடையே வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்திய நமது முன்னாள் உதவி பங்கு தந்தையும் இந்நாள் நம் பாளை மறைமாவட்ட பெண் அகாடமி இயக்குனருமான அருட்தந்தை மைபா சேஸ்ராஜ் அவர்களுக்கு நம் பங்கு தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் நன்றி கூறி நமது திருவிழா மகிழ்வை பகிரும் வண்ணமும் தந்தை அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா மகிழ்வில் பங்கெடுக்கும் வண்ணமும் தந்தை அவர்களுக்கு முன்னாள் பொருளாளர் திரு லூர்துராஜ் ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நாம் நம் மகிழ்வை கரவொலி எழுப்பி பகிர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக இன்றைய 10ஆம் நவநாளிலே நம்மிடையே வருகை தந்து நமது திருவிழா மகிழ்வில் பங்கெடுத்து தம் நாவை அடக்குபவர் உயர்வார் என்ற மறையுரை சிந்தனைக்கு விவிலிய பகுதிகளில் இருந்தும் திருக்குறளிலிருந்தும் ஆழமான பல கருத்துக்களை எடுத்து கூறி நாவடக்கத்தின் நன்மைகளை நமக்கு புரிய வைத்து இறை ஆசிரை பெற்றுத்தந்த நமது தாய் பங்காம் சேந்தமரம் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெகன்ராஜா அவர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றிகளை பங்குத்தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் தெரிவித்து முன்னாள் பொறுப்பாளர் திரு லூர்து ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நாம் கரவொலி எழுப்பி நம் மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக இன்றைய 10ஆம் நவநாளை முன்னெடுத்து சிறப்பு செய்த மரியாவின் சேனை மற்றும் புனித வின்சென்டே பவுல் சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம் மனமார்ந்த நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அடுத்தபடியாக நமது சுரண்டை பங்குத்தளத்திலே அருட்பணி ஆற்றி வருகின்ற நமது பிரான்சிஸ்கன் அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நாம் சிறப்பான விதத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நமது ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் திருப்பலி உதவிகள் மற்றும் பீட அலங்காரம், இறைமக்களுக்கு நற்கரணை வழங்குதல், குழந்தைகளுக்கான மறைக்கல்வி வகுப்புகள், அன்பிய திருப்பலிகள் என அனைத்திலும் அருட்சகோதரிகளின் பங்களிப்பும் பகிர்வும் மிக மிக அதிகம். குறிப்பாக இந்த திருவிழா நாட்களிலே விவிலிய போட்டிகள் ஒருங்கிணைப்பு, புதுநன்மை குழந்தைகளுக்கான மறைக்கல்வி, திருப்பலி வாசக முன்னுரைகள் சரிபார்ப்பு என ஓய்வின்றி உழைத்திருக்கின்றார்கள். அவர்களின் அருட்பணிகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அனைத்து அருட்சகோதரிகளுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகின்றது. அருட்சகோதரிகள் அனைவரும் மேடைக்கு முன் வரவும். முதலாவதாக தலைமை அருட்சகோதரி பாத்திமா மேரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அருட்சகோதரி டெய்சி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அருட்சகோதரி சாரா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து அருட்சகோதரி அருணா அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்திற்கேற்ப நடித்தல் போட்டியில் பரிசு பெற்றவருடைய விவரங்கள், அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக அருட்தந்தை மைபா சேஸ்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதல் பரிசு எஸ் நேவிஸ் ஃபனில்.
இரண்டாம் பரிசு எம் ஆஸ்னெட். மூன்றாம் பரிசு இருவருக்கு. முதலாவது ஜே ஜெஸ்பின், நான்காவது ஏ பிளஸ்ஸி. 2 பேருக்கு மூன்றாம் பரிசுகள். பரிசு வழங்கி அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள். நம் பங்கு தந்தையின் இனி அழைப்பினை ஏற்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றியவர்கள் நன்னாக்கு அழியா நற்றவர் என்ற தலைப்பில் நமக்கு மறைவுரை வழங்கிய சேந்தமரம் பங்குத்தந்தை நம் தாய் பங்குத்தந்தை ஜெகன்ராஜா அடிகளாருக்கு நாம் நெஞ்ச நன்றியை சொல்கிறோம். நமக்கு திருப்பலி நிறைவேற்றியவர்கள் நமக்கு புதியவர்கள் அல்ல. 1998 ஆரோக்கியசாமி பாதற்ற 5வது பங்குச்சாமியாராக இருந்து பாசத்தின் பண்பாளர், அன்பின் சிகரம், அறிவின் பிறப்பிடமாக இருந்து இன்று 25 ஆண்டுகள் வெளிவிழா கண்டு இன்னைக்கு வந்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இங்கே 7 பங்கு தந்தையர்கள் உதவி பணியாற்றினார்கள். உதவி பங்கு தந்தை மோகீசன் அடிகளார், 2வது சோசப் தான்சன் அடிகளார், 3வது இலங்கை சாமியார் ராபர்ட் அடிகளார் வேலூர் மறை மாவட்டத்தில் ஆதரவற்றோருக்கு உதவி செய்கிறார். 4வது நிசாந்த் அடிகளார். 5வது தான் இன்று நமக்கு வந்திருக்கிற நம்ம பாசத்துக்குரிய தந்தை மைவா சேசுராஜ் அடிகளார். 6வது பாக்கிய செல்வன் அடிகளார். 7வது மரிய பிரான்சிஸ் அடிகளார். ஃபாதர், நீங்கள் எல்லாம் நல்ல விதை விதைச்சிட்டு போயிருக்கீங்க. எங்கள் ஊர் செல்லம் பொழிகிறது, சிறுசம்பா விளைகிறது. உங்களை எல்லாம் உயிர் உள்ளவரை நாங்கள் மறக்க மாட்டோம். வாய்ப்பு கிடைச்சா எங்கள் ஊருக்கு பங்குச்சாமியாராக வாங்கன்னு வாய்ப்பு அளித்த நன்றி. அன்புக்குரியவர்களே, மறையுறையிலிருந்து கேள்வி பதில் யார் சொல்ல போகிறீங்க? கை தூக்குங்க, கேள்வி கேட்போம். யாருக்கு பதில் வேணும்? பரிசுன்னா இருக்குது. யாருக்கு பரிசு வேணுமோ அவங்க. ஒரு ட்ரையல். எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்தோணியாருடைய உடல் எடுக்கப்பட்டுச்சு? 32. இப்போ யாராவது ஒரு ஆளுக்கு தானே கொடுக்கணும். தைரியமாக வாங்க. இன்னும் 2 கேள்வி கேட்பேன். 32 வருஷம். யாருடைய மேற்பார்வையில் அந்தோணியாருடைய உடல் 32 வருஷம் கழித்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு? போனவெஞ்சர். வெரி குட். இதெல்லாம் டுபாக்கூர் கேள்விகள். ஒரிஜினல் கேள்வின்னு தான் வரும். இது ட்ரையல் கேள்வி. யாராவது ஒருத்தர் வாங்க பார்ப்போம். ஒருத்தர் நாவடக்கத்தை குறித்து ஒரு இறைவார்த்தை, ஒரு திருக்குறள் சொல்லிட்டு போங்க பார்ப்போம். 2 பேர் வந்தால் பாதி 6 மாதமாக கிழிச்சு கொடுக்கட்டா? வாங்க சொல்லுங்கம்மா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. வெரி குட், வாழ்த்துக்கள். ஒரு இறைவார்த்தை. வெரி குட். எல்லாருக்குமே பதில் தெரியும், எல்லாருமே சொல்லலாம். இருந்தாலும் சொன்னதற்கு பரிசு வேணுமாம்மா? அன்றைக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே சிறப்பு செய்ய எனக்கு தந்த வாய்ப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். நம்முடைய பங்கு தந்தை அன்பு தம்பி ஜோசப், மேலும் நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ஊர்லேருந்து 25 வருஷம் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதை நம்பவே முடியவில்லை. அப்படி இப்போ தான் போன மாதிரி தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த திருப்பலியிலே சேர்ந்து உங்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதிலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்காக தொடர்ந்து மன்றாடுங்கள். வருகிற 25ஆம் தேதி நம்முடைய பாளையங்கோட்டை உடையார்பட்டி கோவிலிலே காலை 10 மணிக்கு வெள்ளி விழா திருப்பலி நடைபெற இருக்கிறது. அனைவரும் வாருங்கள். அது முடிந்த பிறகு மதிய உணவோடு அந்த நிகழ்ச்சி முடியும். வாய்ப்புள்ளவர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஊரிலே நான் ஏற்கனவே ஒரு முறை வின் அகாடமி பற்றி பேசியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா?
இல்லையோ? வர்க்கீஸ் இருக்கும்போது வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. வர்க்கீஸ் பங்கு தந்தையாக இருக்கும்போது நான் வந்து உங்களிடம் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஒரே ஒரு ஏற்கனவே நேரம் ஆகிட்டு, நான் வேறு பாளையங்கோட்டைக்கு போகணும். அதனால் ஒரே ஒரு இதுதான், எதுக்கு படிக்கணும்? இது நல்ல கேள்வியாக தான் இருக்குது. அதனால் யோசிங்க, எதுக்கு படிக்கணும்? அதாவது துட்டு சம்பாதிக்கிறதுக்கு படிக்கணும்னா நீங்கள் படிக்க வேண்டிய தேவையே கிடையாது. எப்படினாலும் துட்டு சம்பாதிக்கலாம், சரியா? ஆனால் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு படிங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு நீங்கள் இத்தனை வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து அதுக்கு உங்கள் அம்மா அப்பா துட்டு செலவழித்து உன்னை அங்கே கொண்டு போய் வச்சு இங்கே கொண்டு போய் வச்சு உனக்கு அங்கே சீட்டுக்கு அலைஞ்சி இங்கே சீட்டுக்கு அலைஞ்சி இதெல்லாம் செஞ்சு கடைசியில் படித்து முடிச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? வேலையை தேடுவேன். அதுதான் வெட்டி வேலைங்கிறது. அந்த வெட்டி வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போவே நான் சொல்கிறேன், தயவு செய்து என்ன செய்ய போகிறோம் என்பதை முடிவு செய்துவிட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறது. என்ன செய்ய போகிறேன், நான் படித்து என்ன செய்ய போகிறேன், என்ன வேலைக்கு போக போகிறேன், அல்லது எந்த இடத்துக்கு போக போகிறேன், அல்லது என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத தயவு செய்து பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி சிந்தித்து அந்த பயணத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அரசு பொறுப்புகளிலே வருவது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு இப்போ காலேஜ் படித்தோம் அல்லது ஏதோ படித்தோம், எங்கேயோ போனோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், போனோம்னு தான் இருக்கிறோம். ஆனால் அரசு பொறுப்புக்கு வருவது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், அருள் கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு துட்டு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு படிக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு மாறாக என் பிள்ளை நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு IAS அதிகாரியாக, IPS அதிகாரியாக, ஒரு டாக்டராக, ஒரு அரசு என்ஜினியராக. என்ஜினியர் இன்னைக்கு தடுக்கி விழுந்த இடம்லாம் என்ஜினியர் இருக்காங்க, அது வேறு. அரசு என்ஜினியராக, அரசு பொறியாளராக இன்றைக்கி நிறைய துறைகள் இருக்குது. அதற்கான துறைகள் நிறைய இருக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் போய் என் பிள்ளை போய் சேரணும், என் பிள்ளை அங்கே இருக்கணும் அப்படிங்கிற கனவோடு நீங்கள் படித்து உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செலவழிக்கின்ற பணத்திற்கும் நீங்கள் செலவழிக்கின்ற அந்த காலம், அதாவது அந்த வயதிற்கும் நீங்கள் போடுகின்ற உழைப்புக்கும் அர்த்தம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் எல்லாரும் படித்த மாதிரி நானும் படித்தேன், எல்லாரும் கட்டமண்ணு கூட்டிச்சவரை தேய்க்கிற மாதிரி நானும் கட்டமண்ணு கூட்டிச்சவரை தேய்க்கேன் அப்படின்னு போயிடும். அதனால் அருகூர்ந்து சிந்தித்து படியுங்கள், உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து இதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். TNPSC, போலீஸு, டெட்டு, நெட்டு, நீட்டு, JEE என்று சொல்லி எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்குறோம். வேறு விவரங்கள் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நேரம் ஆயிட்டு. அதனால் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தொடர்ந்து மன்றாடுங்கள்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் எப்படி திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்க நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.